இங்க பாரு இசை, இப்ப நான் அங்க வந்து நான் தான் அந்த ஜாதகத்தை மாத்தி வச்சேன்னு சொன்னேன்னு வை, அப்புறம் நானும் என் குடும்பமும் நடுத்தருவுல தான் நிக்கணும். நீ ஏன் யோசிச்சு பாரு, அந்த சுபத்ரா அம்மா நம்ம வர்ஷினிக்கு நல்லதா ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரதா சொல்லிருக்காங்க. இப்ப அதுவும் இல்லாம போயிடும். இங்க பாரு, ஏற்கனவே ஒன்னாலதான் வர்ஷினியோட வாழ்க்கை ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. இப்ப இந்த ஜாதகத்தை பத்தின உண்மை தெரிஞ்சு அதனால வர விளைவுகளால இன்னும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதான் உனக்கு வேணுமா? சித்தி, என்ன சொல்றீங்க? நீங்க பண்ணதை தானே சொல்ல போறீங்க? அம்மா கிட்ட நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட்க்கா. நீ வா, நான் அத்தை கிட்ட சொல்றேன். ஏய், என்ன மீறி நீங்க 2 பேரும் அங்க போயிடுவீங்களா? அக்கா நீ வா போலாம். போங்கம்மா, நல்லா போங்க. இங்க நடந்ததெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. அவமானம் தாங்க முடியாம நான் தூக்குல தொங்குறேன். என்னம்மா பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் பண்ணலடி, உண்மையதான் சொல்றேன். நான் இங்க சொன்னதை உங்க 2 பேர்ல யாராவது அங்க போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க இசை. அந்த சுபத்ராமாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்த நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க நீ அவங்க கிட்ட சொன்னீனா அவங்க அந்த கோவத்துல 2 திட்டி உன்னை விட்டுருவாங்க. ஆனா இதே விஷயத்த நான் அங்க போய் சொன்னேன்னு வை, என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. ஏற்கனவே ராகவ கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு வர்ஷினி தினம் வருத்தப்பட்டு இருக்கா. ஒரு வகையில அவளோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு வச்சுக்கோ. எதுக்குமா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய், நான் சம்மந்தம் இல்லாம பேசல, நீதான் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம பேசுற. இங்க வா, வா சொல்றேன். வா விடுமா. சித்தா மா விடுமா. நீங்க வா. என்ன பண்ற? விடுமா. உள்ள போடி. மா மா கதவை தொற. அம்மா கதவை தொறமா. மா இங்க பாரு இசை, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீதான் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா வர்ஷினி வாழ்க்கை உன் கையில இருக்கு, அத மனசுல வச்சுக்கிட்டு யோசி, புரியுதா? அத்தை, நேரமாச்சு, அம்மா உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க. இத வரேன், நீ போ, நான் வரேன். இசை, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், புரியுதா? ருக்மணி, எங்க குடும்பம் ஜாதகத்தை எவ்வளவு நம்புவோம்னு உனக்கே நல்லா தெரியும். என் குடும்பத்துல ஜாதகம் சரியில்லாம என் புள்ளைய இழந்திருக்கேன். திரும்பவும் அதே மாதிரி ஜாதகத்தால ஒருத்தரை இழக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? வசதி வாய்ப்பை பார்க்காம உன் பொண்ணுங்களுக்கு என் பேரன்களை கட்டி வைக்கணும்னு நினைச்ச எங்களுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதுதானா? அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணல. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறவ. எனக்கு இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ண தெரியாதுமா. இங்க பாருங்க, நீங்க இசையோட ஜாதகத்தை கேட்டீங்க, நான் வீட்டுல இருந்துதான் ஜாதகத்தை எடுத்து கொடுத்தேன். இசை தானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. மத்தபடி இந்த இசையோட ஜாதகத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா. அவ ஜாதகத்தை இசை தானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. வீட்ல இருந்த ஜாதகத்தை நீ கொடுத்து விட்ட, மத்தபடி நீ அப்பாவி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல வரியா? ஐயோ சமந்தி, அதான் உண்மை. நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுல வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. வர வருமானத்துல அவங்களை நல்லபடியா கட்டி கொடுத்து கரை சேர்க்கணுங்கிற ஒரே யோசனை தவிர நான் எதுவும் நினைச்சதே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, இசை கிட்ட நான் ஜாதகத்தை கொடுத்து வச்சது வரைக்கும் தான் உண்மை. அதுக்கப்புறம் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இதுல இப்படி ஒரு வில்லங்க இருக்குங்கிறத நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். சம்பந்தி, உங்களை மாதிரி தான் நானும். ஜாதகத்தை நம்புறவ, அந்த கடவுளுக்கு பயந்தவ. இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்ப இந்த ஜாதக விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? சத்தியமா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுங்க. என்ன நம்புங்க, எனக்கு நிஜமா தெரியாது. அப்ப எப்படி 2 ஜாதகம் வந்துச்சு? ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு போலி. இது எப்படி நடந்துச்சு சொல்லு. இங்க பாருங்க சம்பந்தி, இதெல்லாம் நீங்க இசை கிட்ட தானே கேட்கணும். என்ன கேட்டா நான் ஒரு அப்பாவி. இங்க பாருங்க, நான் என்ன இசை மாதிரி விவரமானவளா நீங்க கேக்குற கேள்விக்குள்ள பதில் சொல்றதுக்கு? சொல்லுங்க. இவ அமைதியா இருக்கிறத பார்த்தாலே சந்தேகமா இருக்க. நீ எப்பவும் உலகத்துல இவதான் நல்லவ மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசுவா, இதுக்கு மட்டும் அமைதியா இருக்கா? ஏய் இசை, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? இசை,
பதில் சொல்லுமா. மன்னிச்சிருங்க அத்தை. அந்த ஜாதகத்தை மாத்தி வச்சது நான் தான். அம்மா, என்னம்மா நீ? உன்னை எவ்வளவு நம்பணும் நாங்க? இப்படி பண்ணலாமா நீ? இது என்ன சாதாரண விஷயமா? ஏங்க நிறுத்துங்க. இவள கொஞ்சி கொஞ்சி கெடுத்ததெல்லாம் போதும். ஏய் இசை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலியா ஜாதகம் எழுதிட்டு வந்து அதை என்கிட்டயே கொடுப்ப? ஜாதகத்துல எனக்கு எவ்வளவு நம்பிக்கைன்னு உனக்கு தெரியும்ல. கடவுளுக்கு சமமா ஜாதகத்தை நம்புறவனா இந்த விஷயத்துல என்ன ஏமாத்திருக்கியே, இது எவ்வளவு பெரிய துரோகம். அத நீ செஞ்சிருக்க. என்னோட நம்பிக்கையை எல்லாம் சிதைச்சிருக்க. சிரிச்சு சிரிச்சு பேசி இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிருக்க. சுபத்ரா, அம்மா என்ன ஏய், ராஜா, வேணாம் சுபத்ரா. சுபத்ரா, என்னம்மா பண்றீங்க? யாரும் என்ன தடுக்காதீங்க. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு. எதுக்கு இப்படி பண்ண? வாய் திறக்கறாளா பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் இவ்ளோ நெஞ்செழுத்தம் இருக்க கூடாது. சுபத்ரா கேக்குறால, சொல்லு எதுக்கு இப்படி பண்ண? சுபத்ரா, அவளை வெளியில போக சொன்னா நம்ம மரியாதை என்ன ஆகுறது? விடு, இனிமே அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். என்ன இருந்தாலும் இசை என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. அத நாம மறந்துடக்கூடாது. ஐயோ என்னன்னு நீங்க இவ பேர்ல கம்பெனி வாங்க கிளம்பி போகும்போது தானே நீங்க மயங்கி விழுந்தீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அண்ணி சொன்ன மாதிரி இவளோட ஜாதகம் தான். சரியா சொன்ன சிந்தாமணி. இந்த வீட்ல இத்தனை பிரச்சனை ஏன் நடக்குது? ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது. ஆமா அத்தை, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அடுக்கடுக்கா நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இவ மாத்தி வச்ச தப்பான ஜாதகம் தான். என் புள்ள எவனோட வாய் வரைக்கும் போய் வந்திருக்கான், செத்து பொழைச்சிருக்கான். இதுக்கெல்லாம் இப்பதான் காரணம் புரியுது. பாட்டி, நான் தெரியாம பண்ணிட்டேன் பாட்டி. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. என்னால எப்பவுமே மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இல்ல, மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. அத்தை, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. ஐயோ, போ வெளியில. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வெளியில போ முதல்ல. அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை.